Hi friends, வணக்கம். Welcome to Shanusamayal. இந்த வீடியோல பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கிற ஒரு பீட்ரூட் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஹெல்தியானது, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால கிட்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த panல நான் ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட இது 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இது நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது பால் நல்லா கொதிக்கணும். பால் வந்து கொஞ்சம் திக்காச்சுன்னா பாயசம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மில்க் மெய்ட் எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. பாலை மட்டும் கொஞ்சம் திக்காக காய்ச்சிட்டோம்னாலே அந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காயிடுச்சு. அடுத்து இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் இதில் ஒரு 15லேருந்து 20 போல் முந்திரி சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆறினதுக்கப்புறமா அந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இது தனியாக ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதுலேயே நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. பீட்ரூட்டை வந்து நல்லா அந்த நெய்யிலே வதக்கணும்னா தான் பாயசம் வந்து நல்லாயிருக்கும். பீட்ரூட் வதங்க அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. நல்ல அதோட பச்சை வாசனை போய் அந்த பீட்ரூட் அந்த நெய்யில் வதங்கின ஒரு ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாலுமே நல்ல திக்காயிடுச்சு. நம்ம இந்த வதக்கியிருக்கிற பீட்ரூட்டில் இந்த பாலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி தீய வச்சுட்டு ஒரு 3 நிமிஷமாவது நல்லா அந்த பீட்ரூட்டும் பாலும் சேர்ந்து கொதிக்கணும். பீட்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சுகர் வந்து நீங்கள் வேணும்னா இன்னுமே குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி பாலை நல்லா திக்காக காய்ச்சிருக்கோம், பீட்ரூட்டையும் நல்லா வதக்கியிருக்கோம். அப்படின்றதுனால ரொம்ப நேரம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பொதுவாக சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோலே அந்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பர் க்ரீமியான பீட்ரூட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பாயசம் இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.